ஷர்ட்ஸ் தான் அதிகமாக போடுறீங்க, இல்லை கொஞ்சம் ஃபிட்டிங்கான குர்த்திஸ் எல்லாம் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்ககிட்ட கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு பிரேசியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மோல்டட் பிரேசியர். இதை டிஷர்ட் ப்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்கான பேடெல்லாம் இருக்காது, ரொம்ப தின்னாக தான் இருக்கும். ஃபுல் கவரேஜ் கொடுக்கும். அட்ஜஸ்டபிள் ஸ்ட்ராப்ஸ் இருக்கும். சில சமயம் டிஷர்ட்டு கொஞ்சம் ஃபிட்டிங்கான குர்த்தி எல்லாம் போடும்போது இந்த மாதிரி ஆக்வர்டான இம்ப்ரெஷன்ஸ் எல்லாம் வந்து தெரியும் இல்லையா? அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி சைடு பல்ஜஸ் எல்லாம் வந்து தெரியும். நம்ம மோல்டட் பிரேசியர் பயன்படுத்தும் போது இந்த மாதிரி இம்ப்ரெஷனு சைடு பல்ஜஸ் எல்லாம் தெரியாது. ஃபுல் கவரேஜ் கொடுக்கும். ரொம்ப நீட் லுக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் டிஷர்ட் குர்த்தி பயன்படுத்துகிறவங்களா இருந்தீங்கன்னா உங்ககிட்ட கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு பிரேசியர் இது. இந்த பிரேசியர் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு டிஷர்ட் ப்ரா தான். மோல்டடாக வருது, ஃபுல் கவரேஜ் கொடுக்குது, நல்ல ஸ்ட்ரெச்சபிளாக இருக்குது. 3 ஹூக் வர்றதால நல்ல ப்ராடாக இருக்குது, நல்ல சப்போர்ட் கொடுக்குது. இது வந்து ஒரு அண்டர் வயர் பிரேசியர். இந்த இடத்துல உள்ளே வந்து வயர் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு எக்ஸ்ட்ரா சப்போர்ட் கொடுக்கும், ஒரு லிஃப்ட் கொடுக்கும். பார்க்குறதுக்கு லுக் வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ்டாக தெரியும். ஆனால் அண்டர் வயர் பிரேசியரை நம்ம எவ்ரிடே ப்ரா மாதிரி யூஸ் பண்ணுறது அட்வைசபிள் இல்லை. அது உள்ளே வந்து மெட்டல் பீஸ் இருக்கிறதால ஃபியூ ஹவர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுறதுனா ஓகே, ஆனால் ஃபுல் டைம் யூஸ் பண்ணக்கூடாது. இதோட ஃபுல் வீடியோ கீழே டேக் பண்ணியிருக்கேன். அதில் ப்ராடக்ட் லிங்க்கும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள்.